வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபைல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எப்படி ஓனர்ஷிப் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வில் மூவ் ஆன் டு த டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம், ஒரு யூசர் வந்து அவர் கிரியேட் பண்ண ஃபைலில் வந்து இன்ஹெரிட்டன்ஸை டிசேபிள் பண்ணிவிட்டு அவருக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுத்துக்கிட்டாரு. ஸோ இது எப்படி பாசிபிள்? ஒரு யூசரால் வந்து இன்ஹெரிட்டன்ஸை டிசேபிள் பண்ண முடியுமான்னா முடியும். ஏன் முடியும் அப்படின்னாக்கா, ஒரு ஃபைலை யார் கிரியேட் பண்ணுறாரோ அவர் தான் அந்த ஃபைலோட ஓனர். ஸோ அப்போ அந்த ஓனர் டிசைட் பண்ணலாம். அந்த ஃபைல் அவர் கிரியேட் பண்ண ஃபைலை யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடாதுன்றதை அவர் டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ராஜ் அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து ராஜ்ன்ற யூசர் கிரியேட் பண்ணதுனால, ஸோ அவருக்கு வந்து அந்த ஃபைலில் பெர்மிஷனை கன்ஃபிகர் பண்ணுறதுக்கான ஓனர்ஷிப் இருக்குது. ஏன்னா அந்த ஃபைலோட ஓனர் அவர். ஸோ அதனால் அவர் வந்து இன்ஹெரிட்டன்ஸை டிசேபிள் பண்ணிவிட்டு அவர் வந்து பெர்மிஷனை அவருக்கு மட்டுமே கொடுத்துக்கிட்டாரு. ஸோ இப்போ ஈவன் அட்மினிஸ்ட்ரேட்டரால் கூட அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியல. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த ஃபைலில் வந்து ஓனர்ஷிப்பை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஒரு ஃபைல் ஓனர்ஷிப்பை ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஓனர்ஷிப் எப்படி எடுக்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ யூசர் பெர்மிஷன், ஈவன் அந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பெர்மிஷனை பார்க்கறதுக்கு கூட அவருக்கு பெர்மிஷன் இருக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸில் வந்து இந்த ஃபைலோட ஓனர்ஷிப் எடுக்கணுன்னாக்கா, இந்த ஃபைல் ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டியில் அட்வான்ஸ் போயிடணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், ஓனர்னு பார்த்தீங்கன்னா அனேபிள் டு டிஸ்பிளே த கரண்ட் ஓனர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மாற்றிடலாம். ஸோ இப்போ ஓனரை வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மாற்றிட்டு அப்ளை ஓகே கொடுங்க. ஒன்ஸ் அகேன் இப்போ அந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸில் போனாக்கா, இப்போ செக்யூரிட்டி டேப்பில் ஏற்கனவே யார் அதுக்கான யூசர் அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போது அட்மினிஸ்ட்ரேட்டர் அவருக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னாக்கா, அட்மினிஸ்ட்ரேட்டர் அவரோட அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன பெர்மிஷன் வேணுமோ கொடுத்துக்கலாம். அப்ளை ஓகே. ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போ இந்த ஃபைலோட ஓனர் அப்படிங்கிறதுனால, ஸோ நவ் he is able to take the ownership and also he is able to manage the access permissions. ஸோ இதுக்கப்புறம் அந்த யூசருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாருனாக்கா, இவர் என்ன ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் how we can take the ownership of a file. அடுத்த வீடியோவில் வந்து ஃபைல் சர்வரில் வந்து டிஸ்க் கோட்டா எப்படி கன்ஃபிகர் பண்ணுறது, அந்த கோட்டா எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye.